ஜெபத்தின் தந்தை, அனாதைகளின் தந்தை. 300 பேர் இருந்தது 3000 பேரா மாறுச்சு. 3000 பேர் 10,000 பேரா மாறுச்சு. அனாதை குழந்தைகளின் எண்ணிக்கை 70 வயசுல 17 தடவை மிஷினரி பயணங்களை மேற்கொண்டாராம். அந்த 17 தடவையிலையும் நிறைய ஆத்துமாக்களை இயேசுக்குள்ள வழி நடத்தினாராம். இது வரைக்கும் அவர் எத்தனை பேர் நடத்தினாருன்னா 30 லட்சம் பேர் ஆண்டவருக்காக வழி நடத்தினாராம். Hey hello guys, welcome back to Mr. Bala Tamil channel. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேட்டடான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு மிஷினரியோட ஸ்டோரி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். மிஷினரினாலே உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும், ஒரு மோட்டிவேட்டெலாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மிஷினரி உண்மையிலேயே ஒரு சூப்பராக ஏசபக்குள்ள ஜபத்தில் ஒரு தந்தை அப்படின்னு சொல்ல போகிற அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுமா? ஸோ அந்த நபரை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த நபர் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ட்டா ஒன்று சொல்லிடுறேன், ஜெபத்தின் தந்தை, அனாதைகளின் தந்தை. ஸோ இப்படி இந்த 2 வகையில அவரை சூப்பரா சொல்லுவாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம தி சார்ஜ் முல்லர் அப்படின்ற ஒரு மிஷினரியை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் நம்ம வீடியோ லைக் கொடுத்துருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த சார்ஜ் முல்லர் அப்படின்ற அவருடைய லைஃப்பை பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போலாம். ப்ரூசியோ அப்படின்னு சொல்ல போற ஒரு சின்ன மாநிலத்துல, ஜெர்மனி நாட்டுல 27/9/1805 வருஷத்துல நம்ம தி சார்ஜ் முல்லர் பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போது ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்கிறாங்க. அதுவும் இயேசுவை உண்மையா நேசிச்ச ஒரு குடும்பம். ஆனா நம்ம சார்ஜ் முல்லர் சின்ன வயசுல இருந்து அவருடைய வாலிப வயசு வரைக்கும் ரொம்ப இயேசுவை அறியாத ஒரு நபரா இருந்தாங்களாம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா அவர் ரொம்ப கெட்ட விஷயங்களை அதிகமா ஈடு கொடுக்கிறவரா இருந்தாங்களாம். இன்னும் வழக்கமா சொல்லணும்னா அவரு ஒரு திருடுறவரா இருக்கட்டும், அதே நேரத்துல பெண்கள் பின்னாடி சுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தி சார்ஜ் முல்லர் சின்ன வயசுல செஞ்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா, இவருடைய வாலிப வயசுல சரி இவன் இப்படியே விட்டா அவன் அவ்வளவுதான், இதே மாதிரி கெட்ட வழியிலே போயிட்டு இருப்பான். ஸோ அதனால ஒரு அழகான பைபிள் காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லி சேர்க்குறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமும் அவர் மாறலை. அதுக்கு காரணம் அவருடைய அந்த பழக்கம் விடாம அப்படியே அங்கேயே போய் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு நாள் இவருடைய ஃப்ரெண்டு இவரும் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க போகும்போது ஏசப்பா நம்ம சார்ஜ் முல்லரை தொட்டு நீ என்னுடைய ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைச்சு அதுக்கப்புறம் அவர் அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் தான் வந்தாராம். அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்ச அடுத்த கொஞ்ச நாள்ல நம்ம ஜெர்மனி நாட்டுல இருந்து லண்டனுக்கு போறாங்க. அங்க அவங்களுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி. ஸோ அங்க போகும்போது கிட்டத்தட்ட நிறைய அனாதை குழந்தைகள் அங்க இருந்தாங்களாம். அது மட்டும் கிடையாது, ஒரு சில அனாதை குழந்தைகள் எப்படின்னா திருடுறதுக்காக யூஸ் பண்ண போற ஒரு பொருள் மாதிரி இருந்தாங்களாம். இன்னும் ஒரு சில பேர் நோயினால ரொம்ப அவஸ்தைப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப சாகிற நிலைமையில இருந்தாங்களாம். இதை பார்த்த நம்ம சார்ஜ் முல்லருக்கு ரொம்ப மனசுல பாரம் வந்துருச்சான். ஸோ இவங்களை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிருவாங்க, இறந்துருவாங்க. ஸோ அதனால இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், நம்ம இவங்களுக்கு ஒரு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நம்ம சார்ஜ் முல்லர் ஒரு முடிவெடுத்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்றாங்க. நான் நிறைய அனாதை குழந்தைகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நான் இந்த அனாதை குழந்தைகளை வளர்க்கும் போது நான் எந்த ஒரு மனுஷங்கள்ட்டையும் கையேந்து நிற்க மாட்டேன்.
நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். அதாவது பண தேவையா இருக்கட்டும், இல்ல சாப்பாடு பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் நான் மற்ற மனிதர்களை நம்பி வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம சார்ஜ் முல்லர் இந்த தீர்மானத்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த கொடுத்து அதுல ஒரு சில குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சாராம். இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கையில ஒரு ரூபா கூட இல்லாத அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பிரேயர் பண்ணாங்களாம். ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா அடுத்த நாள் வரப்போகுது, சாப்பாட்டுக்கு இல்ல, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி கவலையோட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த போது அடுத்த நாளும் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில எல்லா சின்ன பசங்களும் அவங்க தட்டை தூக்கிட்டு வந்து சாப்பாடு வரப்போகுதுன்னு சந்தோஷத்துல ஓடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம சார்ஜ் முல்லர் இன்னொரு தடவையும் ப்ரேயர் பண்றாங்க. அது எப்படி ப்ரேயர்னா, நேரா நம்ம குழந்தைகள்கிட்ட வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த தட்டை வாங்கி மேல உயர்த்தி ஏசப்பா அன்னைக்கு ப்ரேயர் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி ப்ரேயர் பண்ணாங்களாம். இந்த சாப்பாட்டை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்களாம். இத ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்டே ஒரு பெரிய மிராக்கிள் ஒன்று நடந்துச்சான். அது என்னன்னா, அந்த ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்டே டக் டக் அப்படின்னு சொல்லி கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சான். இதை பார்த்த அவர் வேகம் ஓடி போய் கதவை திறந்த அடுத்த செகண்டே ஒரு பெரிய மிராக்கிள். அது என்னன்னா, பெரிய பேக்கரியில இருந்து சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தாங்களாம். இதை பார்த்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆண்டவர்கிட்ட இன்னமும் நிறைய விசுவாசம் அவர் கூட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்க எப்படி இந்த சாப்பாடை வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டாரா நம்ம ஜார்ஜ் முல்லர். அதுக்கு அவர் சொன்னாரா, நான் நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது உங்க கடவுள் தான் வந்து என்னுடைய கனவுல வந்து பேசினாங்க. அதாவது அனாதை குழந்தைகளை நடத்துற சார்ஜ் முல்லருக்கு நீ போய் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேக்கரி ஓனர் சொன்னாராம். இதை பார்த்த அடுத்த செகண்டே நம்ம சார்ஜ் முல்லருக்கு இன்னமும் விசுவாசம் கூட ஆரம்பிச்சிச்சான். இது மட்டும் கிடையாது, இன்னமும் அந்த நாட்கள்ல பால் வேணும் இல்லையா, பால் குடிக்கணும் இல்லையா, அதனால பால் விஷயத்திலயும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்களாம் நம்ம சார்ஜ் முல்லர். ஸோ ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்ட் திரும்பி கதவு டங்கலம் தட்டுற சவுண்டு அடிச்சு என்னன்னு சொல்லி இவரும் போய் திறந்து பார்க்கறாரு. பார்த்தா பால்காரங்க வந்து பால் குடிச்சிட்டு போறாங்க. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சான். அப்பதான் அவர் உணர்ந்தாராம், சார்ஜ் முல்லர் வந்து ஓ, நம்ம இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னமும் ஃபெய்த்தா விசுவாசமா ப்ரேயர் பண்ணா ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இன்னமும் ஜபத்துல அதிகமா இருக்க ஆரம்பிச்சாராம். இவர் இதுக்கு அடுத்து வேதத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சாராம். நம்ம எத்தனை தடவை வாசிச்சிருப்போம்? ஒரு 2 3 அப்படிதான் வாசிச்சிருப்போம். ஆனா இவரு கிட்டத்தட்ட 200 தடவை வேதத்தை வாசிச்சாராம். அது மட்டும் கிடையாது, அதுல 100 தடவை முழங்கால் படிக்கிட்டே வாசித்தாராம். ஸோ இதனாலதான் அவருக்கு ஏசப்பா நிறைய நன்மைகள் செஞ்சாங்களாம். ஸோ இது மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து என்னன்னா பெரிய நிறைய பிள்ளைகள் கூடிருச்சான் அந்த ஆசிரமத்துல. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே, நான் இந்த இடத்த விட்டு போனா இன்னொரு வாடகைக்கு நான் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு சொந்தமா ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாராம். ஏசப்பா அதே மாதிரி அவருக்கு கொஞ்ச நாள்ல கழிச்சு ஒரு பெரிய இடம், கிட்டத்தட்ட 3 ஏக்கர் இடத்த ஏசப்பா அவருக்கு இலவசமா கொடுத்தாங்களாம். ஸோ இதை நினைச்சு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தது 3000 பேரா மாறுச்சு, 3000 பேர் 10,000 பேரா மாறுச்சு. அனாதை குழந்தைகள் எண்ணிக்கை இப்படி 10,000 பேர் மாறினதுனால அந்த ரூம் கிட்டத்தட்ட பெருசா ஏசப்பா கட்டுறதுக்கு உதவி செஞ்சாங்களாம். இப்படியே அவருடைய லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது இவர் இது மட்டும் இல்ல, அவருடைய 70 வயசுல 17 தடவை மிஷினரி பயணங்களை மேற்கொண்டாராம். அந்த 17 தடவையிலையும் நிறைய ஆத்துமாக்களை ஏசப்பாக்குள்ள வழி நடத்தினாராம். இது வரைக்கும் அவர் எத்தனை பேர் நடத்தினாருன்னா 30 லட்சம் பேர் ஆண்டவருக்காக வழி நடத்தினாராம். இது மட்டும் கிடையாது, இவர் கிட்டத்தட்ட நிறைய இடங்களை சின்ன பிள்ளைங்களுக்காண்டி உருவாக்கி இருக்காரு. பள்ளிகள், கல்லூரிகள், இதே மாதிரி அந்த பள்ளி கல்லூரிகள்ல இவருக்கு மொத்தமா எத்தனை பேர் வந்தாங்கன்னா
1,26,000 பேரு அவங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்துல சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை இயேசுவை பத்தி இன்னமும் அறிய ஆரம்பிச்சாங்களாம். 189 மிஷினரிகளை உருவாக்கி நிறைய உலகம் எங்கும் போய் இயேசப்பாவோட அன்பை எடுத்து சொல்றதுக்காக ஒரு பெரிய குழுவை ஆரம்பிச்சு அதை வழி நடத்தினாராம். இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. கரெக்டா 93 வயசுல ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தாங்களாம், அதுவும் இயற்கை மூலமா. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சார்ஜ் முல்லர் மாதிரி ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட ரொம்ப ரொம்ப நெருங்கி போகணும். அது நிமித்தம் இயேசப்ப நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இன்னொன்னு, நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏசப்பா இந்த பொருளை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, நீங்க இந்த விஷயத்தை எனக்கு செய்ய போறதுக்காக நன்றி அப்படின்ற ஒரு விஷயம், நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன்னாடி அறிக்கை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா ஏசப்பா அந்த விஷயங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க. இன்னொன்னு, நம்ம சார்ஜ் முல்லர் மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரேயர் பண்ணணும். ஸோ அவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம ஜெபத்துல கண்டிப்பா ஏசப்பா கிட்ட கேட்போம், எந்த விஷயம்னாலும் ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்ஜ் முல்லரை பத்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சார்ஜ் முல்லரை பத்தி உங்களுக்கு என்ன நிறைய விஷயங்கள் தெரியுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கூட அதை போடலாம். ஸோ வேற எந்த மிஷினரி பத்தி போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போயிட்டு வரேன் காய்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய்.